தீபாவளி என்றதுமே நம் அனைவர் நினைவுக்கு வருபவையெல்லாம் எண்ணெய் தேய்த்து குளித்தல், புத்தாடை அணிதல், பலகாரங்கள் தின்பண்டங்களை செய்து தின்று மகிழ்தல், அண்டை வீட்டாருக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து மகிழ்தல் ஆகியனதான். பொதுவாகவே தீபாவளிக்கு முன் நல்ல மழை பெய்து தமிழ்நாட்டுல ஆறுகள் ஓடைகள்ல நீர் பாயும், ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும். அதனால் மக்கள் காலையிலேயே தலை முதல் கால் வரை வடிய வடிய எண்ணெய் தேய்த்து கொண்டு நீர்நிலைகளுக்கு சென்று நீராடுவது வழக்கம். நீராடிவிட்டு புத்தாடை அணியும் பழக்கம் வசதி படைத்தோரிடம் மட்டுமே இருந்தது. இந்நாளில் எல்லோருமே தங்கள் பிள்ளைகளுக்கு தீபாவளி நாள்ல அணிவதற்கு புத்தாடைகளை வாங்கி கொடுக்கின்றனர். மாத ஊதியம் பெறுவோர், போனஸ் பெறக்கூடிய தொழிலாளர்கள் கையில் அப்போது பணப்பழக்கம் இருக்கும் என்பதால் தீபாவளிக்கு 10 நாட்களுக்கு முன்பே கடைகளில் கூட்டம் நிரம்பி வழியும். ஒவ்வொருவரும் தங்கள் வசதிக்கு ஏற்றாற் போல ஆடைகளை வாங்கி சென்று அணிந்து மகிழ்கின்றனர். தீபாவளியையொட்டி கடைகள்ல ஆயத்த ஆடைகள் விற்பனை நடைபெறுகிறது என்றால் அதற்கு 3-4 மாதங்களுக்கு முன்பே ஆலைகளில் உற்பத்தியும் வேலையும் தொடங்கிவிடும்.